Hi friends, welcome to Sumitra Kitchen Family. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே பெல் பண்ணி கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் ராகி புட்டு தான் செய்கிறேன். எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 3-4 பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு சால்ட் வந்து கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு சுடு தண்ணியில் எடுத்துக்கிறேங்க. ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், வெது வெதுன்னு இருந்தால் போதும். இதை போல் பிசைச்சி விட்டுருக்கணும். ஏன்னா ரொம்ப நம்ம விட்டுட்டோன்னா தண்ணி குழன்னு ஆகிடும், வராது, நமக்கு புட்டு பதத்தில் வராது. ஸோ பிசைச்சி விட்டுட்டு இந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். உதிரி விட்டால் கூட உதிரி ஆகணும். இப்போது ஒரு ஜல்லாடை வச்சு ஜெலிச்சிக்கலாம். நான் சுடு தண்ணி அங்கே வச்சுருக்கேன், சூடாகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சூட் பண்ணிவிட்டு தான் நம்ம வைக்கணும். அதில் ஒரு இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வச்சுருக்கேன். அதில் இதுமாரி ஜெலிச்சு விட்டுக்கலாம். உதிரியாக வந்துடும். ஸோ எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிது. இது வேக விட்டுக்கலாம். இது 12 நிமிஷம் வச்சுருப்பேன் நான். யூஸ்வலாக நீங்கள் எப்படி வைப்பீங்க இட்லிக்கு இருந்தாலும் எனக்கு வந்து நான் 12 நிமிஷம் வைப்பேன். நீங்கள் அதை கூட வச்சு தந்தாலும் வைக்கலாம், இந்த கேஸில் வச்சுக்கலாம். ஒரு அரை முடி தேங்காய் வச்சுருக்கேன். இதை கூட துருவி எடுத்துக்கிறேன். தேங்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போடுங்க, ஆப்ஷன் தான். நல்லா துருவி எடுத்துகிட்டு புட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து வந்திருக்கு சாஃப்டாக. இப்போ துருவுறதுல நான் துருவி எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஸ்லைஸ் பண்ணி இதை போல் நீங்கள் செஞ்சுக்கலாம். அந்த போல் துருவது இல்லைனாலும் உங்களுக்கு பாருங்கள். இப்போ வந்து ஃபுல்லாத்தி துருவி எடுத்துட்டேன். ஒரு பிளேட்டை சர்வ் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் துருவி போட்டு சர்வ் பண்ணி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கிச்சன் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.